அப்ப சீமான் தனக்குன்னு ஒரு பெரும் கூட்டத்தை, ஒரு இளைஞர் கூட்டத்தை திரட்டி வச்சிருக்காரு. அதனால இவருடைய அரசியல் பார்வை, இவருடைய இயக்கம், இவருடைய பாதைங்கிறது வேற, அவருடைய பாதைங்கிறது வேறையா தான் இருக்கும். ஆனா 2 பேரும் போக்கஸ் பண்றது யங்ஸ்டர்ஸ் தானே சார். ஆல்ரெடி கைவசம் வச்சிருக்காரு சீமான் அவர்கள், அதுக்கு நிகரா சினிமால வச்சுக்க கூடியவர் தான் விஜய் அவர்கள். அவர் பேசினாருன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிற லட்சம் பேரும் அப்படியே ஒரு இரும்பா மாறிடுவான். ஸோ அப்படி ஒரு பேச்சாற்றல் இவர்கிட்ட இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும், நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கிற யாருமே விசில் அடிச்சான் கிடையாது. எல்லாருமே நீங்க தனிப்பட்ட ஒவ்வொருத்தட்டையும் நீங்க பேசுனீங்கன்னா அறிவுபூர்வமா பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் கனவு இருக்கும், நீண்ட நாள் லட்சியம் இருக்கும், ஒரு எதிர்கால தமிழகத்தை எப்படி கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி ஒரு பரந்துபட்ட பார்வை உள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சிகள்.